இந்த கேஸ் ஸ்டடியில் வந்து காம்படிட்டர் அனாலிசிஸ் தனியாக பண்ணியிருக்காங்களா அந்த சேஞ்சஸ் எல்லாம். ஸோ இந்த ஃபீட்பேக் சேஞ்சஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கல்ல, எல்லாமே மாற்றியாச்சல்ல. இடத்துல ஸ்க்ரீன் ஆட் பண்ணலையே ஆர்டர் ட்ராக்கிங்க்கு. ஹலோ மேம் அதுக்கு ஓகே மேம். ஓகே, அது சேஞ்ச் மேக் பண்ண இந்த கமெண்ட்டை ரிசால்வ் பண்ணிடுங்க. இது கிளிக் பண்ணி டிக் மார்க் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகேவா? ஓகே மேம். ம். இப்போ நான் இந்த கேஸ் ஸ்டடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். கேஸ் ஸ்டடியோட ஃபைலு. இதை வந்து எப்படின்னு பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. சிந்து அண்ட் அபிராமி 2 பேரும். இப்போ நான் இது வந்து ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணுறேன். இந்த என்டையர் ஃப்ரேம் ஃபுல்லாகவே காப்பி ஆகிடும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது ரெண்டுமும் சேர்த்து தான் நான் செலக்ட் பண்ணி உங்களோட ஃபைலில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த கலருங்கிற ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிடுறேன், டைப்போகிராஃபியும் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து Ctrl+C கொடுத்துட்டு உங்களோட ஃபைலுக்கு போய் பேஜ் 2ல் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பர்சனாக இருக்கா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வேணும்னா மாற்றிக்கோங்க, இல்லை இதுவே இருக்கட்டும்னா ஓகே. இப்போ வந்து இந்த ஆப்போட நேமை ரீநேம் பண்ணிடுங்க. உங்களோட ஆப்க்கு ஏதாவது ஒரு பேர் வைங்க. ஓகேவா? ஜென்ரலாக ஹோம் ஃபுட் டெலிவரி ஆப்னு இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த ஃபுட் டெலிவரி ஆப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஏதாவது ஒன்று ChatGPTயில் கூட சஜஷன்ஸ் கேளுங்க. கேட்டு இதை மாற்றணும். பயோட்டிக் மில்க்குன்னு இருக்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான நேம். ஆர்கானிக் மில்க்குங்கிறனால பயோட்டிக் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபுட் டெலிவரி ஆப்புக்கு ஜொமேட்டோன்னு இருக்கலாம், ஸ்விக்கின்னு இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபுட் டெலிவரி ஆப்புக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்கிறத டிசைட் பண்ணணும். அதை டிசைட் பண்ணிவிட்டு சிந்து நீங்களும் தான் இப்போ லேப்டாப் இல்லைங்கிறனால நீங்கள் வந்து இதெல்லாம் யோசிக்காமல் இருக்காதீங்க. ஜஸ்ட் ஐடியேட்டாவது பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஐடியாஸ் மட்டுமாவது க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக முடிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், கேஸ் ஸ்டடி முடிக்க முடியாது. ஓகேவா? ஓகே மேம். ஸோ ஆப்போட நேம் எல்லாமே என்னென்ன டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அந்த டூல்ஸ். மேம் உங்கள் ஸ்க்ரீன் ஓகே. உங்களோட ஃபிக்மா ஃபைலில் தான் இருக்கேன். ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்டாப் ஆகுதுங்கிறது தெரில. ஃபிக்மா ஃபைலுக்கே வாங்க. இப்போ தெரியுதுல்ல ஸ்க்ரீனு? இப்போ ஷேர் ஆகுது மேம். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மாற்றிக்கோங்க. லோகோலாம் நீங்கள் என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்க இதை க்ரியேட் பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அப்போ அது இருக்கட்டும். ஃபிக்மா யூஸ் பண்ணியிருக்கீங்க.
அதுக்கப்புறமா வேறு அந்த கூகுள் ஷீட்ஸ் இல்லை, அது என்ன, டாக்குமெண்ட்ஸு அது யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போ அந்த லோகோவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த கேஸ் ஸ்டடி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ அந்த டூல்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்தது இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் இல்லைன்னா அப்போ கம்ப்ளீட்டாகவே வேறு ஃபாண்ட் இல்லைன்னா இந்த ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறதையும் சொல்கிறேன், இல்லைனா ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம் ஃபுல்லாகவே. ஓகே. அண்ட் இதுக்கப்புறமா டார்கெட் ஆடியன்ஸ், உங்களோட டார்கெட் யூசர்ஸ் யார், அதெல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. லைக் நீங்கள் ஃபஸ்ட்டே அதெல்லாம் எழுதி வச்சுருந்தீங்க இல்லை கூகுள் டாக்குமெண்ட்டில், ஸோ அதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல. அண்ட் அப்ரோச் நீங்கள் என்ன எடுக்கிறீங்க, ஸோ இதுக்கு பதிலாக வேறு செக்ஷன் கூட எடுத்துகிட்டு அதில் உள்ளதே ஏன் மேம் எடிட் பண்ண முடியல? நம்ம வேறு இதுலேருந்து டைப் பண்ணி அதை காப்பி பண்ணி அதில் ரீப்ளேஸ் பண்ண தான் முடியுது. அதை காப்பி பண்ணி உங்களோட ஃபைலில் வச்சு நீங்கள் உங்கள் ஃபைலில் எடிட் பண்ணுங்கள் மேம். இப்போ இது உங்கள் ஃபைலில் என் ஃபைலில் வச்சு எடிட் பண்ண முடியாது மேம். டெக்ஸ்டர்ஸ் வந்து தனியாக காப்பி பண்ணி அதில் ரீப்ளேஸ் தான் பண்ண முடியுது, அப்படியே அதில் டச் பண்ணி எடிட் பண்ண முடியல. அது எப்படின்னு கேட்குறேன். எடிட் பண்ண முடியலையா? இது இப்போ வந்து ஃபாண்ட்டை மாற்றிட்டா எடிட் பண்ண முடியும்ல? இதை இப்போ எடிட் பண்ண வருது எனக்கு. ஓகே மேம், எனக்கு அப்போது வரல, அதனால கேட்டேன். என்ன காட்டுது? மேம் நான் தனியாக டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி அதில் ரீப்ளேஸ் பண்ணி எடிட் பண்ணேன், அதில் உள்ளதே அப்படியே கேன்சல் பண்ணி எடிட் பண்ண முடியல இப்போ. ஓகே மேம், அப்போ நான் பண்ணப்போ வரல நேற்று. ஓகே. அப்புறம் இது டிசைன் திங்கிங் ப்ராசஸ். இது இந்த இடத்துல இருக்கிறது நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே அதே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எது யூஸ் பண்ணலையோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த யூசர் ரிசர்ச், யூசர் இன்டர்வியூ இல்லை சர்வே மெத்தட், யூசர் இன்டர்வியூ இருக்கட்டும், என்ட்ரண்ட் அனாலிசிஸ்னு இருக்கா, அதை நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. யூசர் பர்சனா ஜேர்னி இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். அண்ட் ஐடேட்டில் வந்து வெறும் பிரெயின் ஸ்டார்மிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னு போட்டுக்கலாம் இதில், பிகாஸ் நம்ம அது பண்ணுவோம். அண்ட் இது இருக்கட்டும் டிசைன் இதில். ஸோ நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறோமோ அந்த ப்ராசஸ்லாம் மட்டும்தான் இதில் இருக்கணும். இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ இதே இருக்கட்டும், பட் நம்ம டியூரேஷன் வேறு டைமில் பண்ணியிருப்போம். ஸோ 3 monthsக்கானது இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 monthsக்கு எப்படி நம்ம இதில் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத. 12 weeks இருக்கு. அண்ட் இது அடுத்த ஃபேஸ், லைக் நீங்கள் பண்ண ரிசர்ச். ஸோ என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிங்களோ அதெல்லாம் இங்கே ஆட் பண்ணிவிட்டு அதிலேருந்து என்ன டேட்டா உங்களுக்கு கிடச்சிது, இன்சைட்ஸ் நீங்கள் வாங்கிட்டு கிடச்சிது அது. அப்புறம் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். ஸோ இதுதான் நம்ம வந்து டேட்டா யூசர்கிட்ட வாங்கி எவ்வளோ பேர் இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஷின் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எப்படி நான் ஒரே குரூப் ஆக்கணுங்கிறதும் சொல்லிடுறேன். கொஷினை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டு பிடிச்சி நிறைய எலிமெண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலே ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணணும். அண்ட் மற்ற இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணணுங்கிறதுனால ஷிஃப்ட்டு ஹோல்டு பண்ணியே இதையும் செலக்ட் பண்ணிக்கிறோம் எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் G அப்படி கொடுத்தா குரூப் ஆகிடும். ஒரு குரூப் இப்போ இது அப்படியே கண்ட்ரோல் D கொடுத்தா டூப்ளிகேட் ஆகிடும். டூப்ளிகேட் பண்ணி கீழே வச்சுக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லாமே குரூப்பாக இருந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து என்ன இன்சைட்ஸ் நமக்கு கிடச்சிது இந்த டேட்டா வச்சு அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா பர்சனாக்கு நீங்கள் மாற்றிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்கல்ல அந்த பர்சனாவை எடுத்து இந்த இதில் வச்சுருங்க. ஸோ இதெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம் அதே மாதிரி. அண்ட் இதுவும் க்ரியேட் பண்ணணும். இது இன்னும் பண்ணல நம்ம எம்பத்தி மேப். ஓகே.
இதில் யூசர் பர்சோனா இருக்குது. எம்பத்தி மேப்க்கு இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ இதில் வந்து ஒரு யூசர் என்ன அவங்க சொல்கிறாங்க, வாட் இஸ் திங்கிங் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளாக வந்து அந்த டேட்டா கிடச்சதில்ல, அந்த ரிசர்ச்சில் வந்த டேட்டா அதை வச்சு நம்ம இதை எழுதணும். இதை வந்து சிந்து நீங்கள் நோட் புக்கில் எழுதிடுங்க, அபிராமி நீங்கள் இதில் மாற்றிக்கோங்க. இதை காப்பி பண்ணி நான் காப்பி பண்ணி கூட இங்கே வைக்கிறேன், இல்லைனா அதுலேயே கூட மாற்றலாம். அண்ட் டாஸ்க் ஃப்ளோ நமக்கு இல்லை, கார்ட் சார்ட்டிங் நமக்கு இல்லை, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இருக்குது. இது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் எப்படி அந்த ஆப் கம்ப்ளீட்டாக இருக்க போகுதுங்கிறது, ஒன்ஸ் நீங்கள் ரிசர்ச் எல்லாம் தரோவாக எல்லாமே முடிச்சாச்சு, ரெஸ்பான்ஸ்லாம் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கு போகலாம். அப்புறம் இது வந்து நம்ம வயர் ஃப்ரேமிங் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வயர் ஃப்ரேம் நம்ம பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். அண்ட் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறோம், என்ன கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், இதே மாதிரி தான். இதே இதில் இப்போ சதோஷிக்கு பதிலாக நம்ம இன்டர் யூஸ் பண்ணோன்னா இந்த இடத்துலையே மாற்றிக்கலாம் அந்த ஃபாண்ட்டோட பேர், அதை ஃபாண்ட்டை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன், அண்டு அந்த ஃபாண்ட் மற்ற இதில் எப்படி இருக்கும், போல்ட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும், அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் விஷுவல் டிசைன்ஸ், ஸோ எல்லாமே ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே விஷுவல் டிசைனுக்கு ப்ரொசீட் பண்ணுவோம். எல்லா ஸ்க்ரீன்ஸும் அப்புறம் காட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடி. ஸோ அந்த கேஸ் ஸ்டடியோட டெம்ப்ளேட். இதை எடிட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இதெல்லாம் மாற்றிடுங்க. நான் நேற்று சொன்னேன்ல எப்படி பண்ணுறதுன்னா, இன்னும் எந்த சேஞ்சும் பண்ணலையா? சாரி மேம், நான் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ வந்து வயர் ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ வயர் ஃப்ரேம் வந்து க்ரே அண்ட் ஒயிட் ஷேட்ஸில் அந்த மாதிரி தான் இருக்கும். பிளாக், க்ரே, ஒயிட் அந்த ஷேடில் தான் இருக்கும். ஸோ கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த டேட்டா வச்சு எப்படி ஒரு வயர் ஃப்ரேம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த காம்படேட்டர் அனாலிசிஸ்லாம் பண்ணியிருக்கோம்ல. ஸோ மற்ற ஸ்க்ரீன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதுலேயே நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இந்த காம்படேட்டர் ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரே இடத்துல ஆட் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீன் எடுத்துப்போம். ரெண்டு ஆப் தான் எடுத்துருக்கோமா? ஓகே. இப்போ நான் வந்து எப்படி ரிசர்ச் பண்ணுறேங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நான் சர்ச் பண்ணுறேன். ஷெரோன்னு ஒரு ஃபுட் ஆப் இருக்குது, ஹோம் ஃபுட் ஆப் இருக்குது. அதோட காம்படிட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஃபுட் க்ளவுடுன்னு ஒன்று இருக்குது. காம்படேட்டர் அனாலிசிஸில் வெறும் 2-3 காம்படேட்டர்ஸ் போட்டால் போதும். பட் நமக்கு ரிசர்ச்சுக்காக நம்ம மற்ற எல்லா ஆப்ஸும் பார்த்தா தான் நமக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ
ஸோ இதில் வந்து இவங்க பாருங்கள் ரிக்வெஸ்ட்டுன்னெல்லாம் ஒரு ஃபீச்சர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபுட் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, க்ரேவிங்ஸ் இருந்தது அந்த மாதிரினா அவங்க வந்து ரிக்வெஸ்ட் உடனே பண்ணலாம். ஸோ இன்கேஸ் அந்த குக் வந்து அவைலபிளாக இருக்காங்க, ஏன்னா ஹோம் ஃபுட் தானே. ஸோ வீட்டில் இருக்கவங்களால அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கவங்களால சீக்கிரமாக பண்ண முடியும்னா அந்த குக் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அந்த ஆர்டர் ரிக்வெஸ்ட்டை. அக்செப்ட் பண்ண உடனே நமக்கு ஓகேன்னு வந்துடும்ல ஒரு கஸ்டமராக. ஸோ அப்படி வரும்போது நம்மளோட ரிக்வெஸ்ட்டை அந்த குக் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ குக் டெலிவர் பண்ணுவாங்க. அப்போ பிஸ்னஸ்க்கு அதே ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அவங்களால டெலிவர் பண்ண முடியும். மியூச்சுவலாக 2 பேரும் ஒத்து போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கூட எடுத்துகிட்டு வரலாம், சின்ஸ் திஸ் இஸ் அ ஹோம் ஃபுட் ஆப். ஓகேவா? புரியுதா? எஸ் மேம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஃபீச்சர்ஸ் மற்ற ஆப்லலாம் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நம்ம ஆப்க்கு அது ஆட் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, அந்த மாதிரிலாம் யோசித்து பார்க்கணும். இந்த இடத்துல வந்து டிஸ்கவர் அண்ட் ஆர்டர் ஹோம்மேட் ஃபுட் டிலைட்ஸ் அப்படின்னு போட்டு அந்த பிக்கிள் அதெல்லாம் நம்ம ஹாஸ்டலில் இருந்தோன்னா அந்த பிக்கல்லாம் பக்கத்தில் இருந்தே வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும். தக்காளி தொக்கு, ஊறுகாய் எல்லாமே இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஊரில் இருக்காங்க அப்பா அம்மா அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. அங்கேருந்து ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் எடுத்துகிட்டு வர முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்ம இங்கேருந்தே ஹோம் ஃபுட்டில் இருந்து கிடைக்குதுன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அப்போ இது வந்து ஸ்டோர்னு ஒரு ஃபீச்சரும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம், அவங்க என்ன ரெடிமேடாக வச்சுருக்காங்களோ. ஸோ நம்மளுக்கும் வந்து எல்லாம் தெரியாது. தமிழ்நாட்டில் இருந்து இருப்பாங்க, கொஞ்சம் பேர் வந்து வேறு ஊரில் இருந்து மும்பையிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கேற்ற அவங்களோட ஹோம் ஃபுட் மாதிரி நார்த் இந்தியானா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதே அந்த மாதிரி சஜஷன்ஸும் நம்ம கேட்டகரிஸ் வைஸ் பிரிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறோங்கிறத எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஐடியாஸ் ஜென்ரேஷன். இந்த மாதிரி நீங்களும் நிறைய ஐடியாஸ் எடுத்துகிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் ஃபுட். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதும் காமிச்சிருக்காங்க அந்த ஃபுட் டெலிவரி பேஜில். எவ்வளோ நேரம் ஆகும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கு இந்த மீலில். அண்ட் அவங்க வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, டேக் அவே, டைன் இன், டெலிவரி. ஸோ எப்போ இது அவங்களோட டைமிங் வேணாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் என்ன டைமில் டெலிவர் ஆகணும் அப்படிங்கிறத. ஓகே, இது வந்து ஒரு ஆப்பு. அதுக்கு அடுத்தது ஹோம் மீல்.
ஹோம் குக் அவங்கக்கிட்ட இருந்தே ஆர்டர் பண்ணுறது சேம். நம்ம லொக்கேஷன் ஃபஸ்ட்டு கேட்குது. ஸோ என்ன டைம் வரைக்கும் இருக்கிற எந்த ஃபுட் அப்படிங்கிறதும் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃபுட் வருது இதில். ஹோம் பேஜ் எப்படி இருக்கு? ஹோம் பேஜே தானா? என்றைக்கு ஆர்டர் பண்ணுறோம், ஸோ ஆர்டர் வந்து எப்போ வேணும், ஏன்னா இது ஹோம் ஃபுட் தானே. ஸோ அந்த வீட்டில் இருக்கவங்க தானே குக் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு டேயில் சொல்லியிருந்தாங்கன்னா நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க முன்னாடியே இன்க்ரீடியன்ஸ் வாங்கி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி டெலிவரி என்ன டைமில் வேணும் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபுட் என்ன டைமில் டெலிவரி ஆகணுங்கிறத செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ப்ரீ ஆர்டர் பண்ணால் நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நமக்கு என்ன டேட்டுக்கு வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆட் கொடுத்துடலாம், கார்ட்டுக்கு ஆட் ஆகிடும். அதுக்கப்புறமா டெலிவரி. இதில் வந்து லொக்கேஷன் கண்டிப்பாக வேணும், எந்த லொக்கேஷனில் இருக்காங்க, அப்போ தான் அவைலபிள் இருக்கா இல்லையான்னு தெரியும். அதுக்காக இதையும் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அதுக்கு அடுத்த காம்படிட்டர் இதில் நார்மலாக என்னென்ன இருக்குது, என்ன ஆஃபர்ஸ் இருக்குது, கரண்ட்டாக என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இருக்குது. ஆப் மொபைலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குமோ அதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்மளுக்கு, இல்லை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு. வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். காம்படிட்டர்ஸ் பார்த்தோ இல்லை உங்களுக்காக அந்த யூசர் ரிசர்ச் பண்ணுறதுலேருந்து வந்த டேட்டாவோ, எப்படி அந்த டேட்டாவில் நம்ம ரியலாக எடுத்துகிட்டு வர போகிறோம் டிசைனில் அப்படிங்கிறது தானே நம்ம பார்த்தோம் தியரிட்டிக்கலி. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் வயர் ஃப்ரேம்ஸ்க்குன்னு போகும்போது. இப்போ வந்து ஒரு வயர் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணோன்னா எப்படி நம்ம பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரேம் இருக்கா, ஃப்ரேமை கிளிக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோனில் போயிட்டு ஸோ என்ன டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பிக் பண்ணிக்கலாம். லெட்ஸ் டேக் திஸ் iPhone 16 Pro எடுத்துக்கலாம். இதில் வந்து
ஹோம் பேஜ் டிசைன் பண்ணணும் இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்கு. அப்போ வந்து இதுக்கு நம்ம ஏதாவது பேர் வைக்கணும், ஓகேவா? இப்போ இது வந்து டிஃபிட்னு இருக்குது, இது மைமான்னு இருக்குது, அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நேம் இருக்குது. டெலிவரி அப்ளிகேஷன் ஒரு எனி மொபைல் அப்ளிகேஷனுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு நேம் சூஸ் பண்ணணும். அது இன்றைக்கி சூஸ் பண்ணிடுங்க 2 பேருமே. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோன் ஸ்க்ரீன் இது தான். இந்த ஃபோன் ஸ்க்ரீனில் வந்து நம்ம லே அவுட் கைடு அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணணும். அண்ட் காலம்ஸ் கிளிக் பண்ணணும். இதில் வந்து மார்ஜின்னா 2 சைடும் ஸ்பேஸ் விடுறது, அது வந்து 16 கொடுத்துக்கலாம். 16 தான் எப்போவுமே கொடுக்கணும், ஓகே? அதான் வந்து காமன் ரூல்ஸ் இன் யூஎக்ஸ் யூஐ டிசைன் கைட்லைன்ஸ் படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் 16 இருக்கணும். அது கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வயர் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் என்னென்னலாம் வரப்போகுதுங்கிறது டீட்டெயில்டாக எழுதணும். அதை வச்சு இப்போ நான் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன், ஜஸ்ட் வயர் ஃப்ரேம் எப்படி பண்ணுங்கிறது மட்டும் சொல்கிறேன். மற்றதெல்லாம் வேறு என்னென்னலாம் ரிக்வயர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனா, அப்படி பார்த்தா வந்து ஹோம் பேஜில் என்னென்னலாம் இருக்க போகுதுங்கிறத வச்சு தான் வயர் ஃப்ரேமே பண்ண முடியும். ஸோ ஹோம் பேஜ் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். என்னென்ன இருக்கணுங்கிறது நீங்களும் சொல்லுங்கள். சர்ச் பார் இருக்கணுமா? அப்புறம் 2 பேருமே சொல்லலாம். ஐட்டம் வெரைட்டிஸ் தனித்தனியாக. ஐட்டம் வெரைட்டிஸ், ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லொக்கேஷனும் வாங்கணும். ஏன்னா யூசர் எந்த இடத்துல இருக்காங்க, அந்த இடத்துல அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்க. ஓகே. அப்புறம் ப்ரொஃபைல் பட் அது இம்பார்ட்டண்ட்டு. சொல்லுங்கள். வெஜ் நான்வெஜ் அந்த ஐகான், பியூர் வெஜ். ஆமாம், அதுவும் இம்பார்ட்டண்ட் தான். ஸோ அவங்க வெஜ் மட்டும் வேணும்னா வெறும் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆஃபர்ஸ் அந்த மாதிரி பேனர்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃபர்ஸ் ஆர் ப்ரொமோஷன்ஸ் ஏதாவது. அண்ட் அவங்களால வந்து என்ன மாதிரி ஃபுட் வேணுமோ அதை ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியணும். ஸோ ஃபில்டர்ஸும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வேறு என்ன இருக்கோ, ஸோ எப்போ ஆர்டர் பண்ண போகிறாங்க அது இதுக்கப்புறமா இருக்க இதில் கூட காட்டலாம். அண்ட் வேறு வேறு கேட்டகிரிஸ் இருக்குது. ஐட்டம் வெரைட்டிஸ், ஓகே. அதுக்கப்புறமா வேறு வேறு கேட்டகிரிஸில் இருக்கும். லைக் நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணோம்ல, இங்கே ஒரு ஃபீச்சர் ஸ்டோரு, அப்புறம் கேட்டகிரி பேஸ்டு நார்த் இண்டியனா சவுத் இண்டியன் ஃபுட்டு எது ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் பாட்டம் நேவிகேஷன், வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர போகிறோமோ அதெல்லாம் நேவிகேஷன் பார் இருக்கணும். ஸோ இதுதான் நேவிகேஷன் பார் கீழே இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நம்மளும் டிசைன் பண்ணணும். என்னென்னலாம் அதில் வரப்போகுதுங்கிறது நம்ம ஆட் பண்ணணும், எழுதிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன வரும்? மேம் அந்த டெலிவரி டைமிங் ஹோம் பேஜில் வராது. டெலிவரி டைமிங் வந்து இதுக்குள்ளே இப்போ நம்ம வேணும்னா இந்த கார்டுக்குள்ளே இந்த மாதிரி காட்டலாம். இதில் வந்து டெலிவரி டைம் எவ்வளோ நேரத்தில் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறது ஹோம் பேஜில் இந்த மாதிரி ஒரு கார்டில் காட்டலாம். ஸோ அது கார்டோட திங்ஸில் வரும், லைக் கார்டுக்குள்ளே என்னென்ன வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஐட்டம் வெரைட்டிஸ் காட்டுறோம்ல, அதை வந்து ஐட்டம் வெரைட்டியை வந்து கார்டில் காட்டுவோம். அந்த கார்டுக்குள்ளே டெலிவரி டைமிங், அதுக்கு முன்னாடி அந்த ஃபுட்டோட பேர், ஃபுட்டோட கேட்டகரி வேணும்னா இன்க்ளூட் பண்ணலாம்.
எவ்வளோ தூரத்தில் இருக்குது டிஸ்டன்ஸும் ஆட் பண்ணலாம். ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு வராது, ஏன்னா இது ஹோம் ஃபுட் தானே. ஓகே, ஹோம் ஃபுட்னாலும் வந்து கஸ்டமர் எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத காட்டுறோம். இதில் வந்து நிறையா ஸ்விக்கி மாதிரி ஜொமேட்டோ மாதிரி நிறையா இடத்துல இல்லை, ஒரே இடத்துல தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து டிஸ்டன்ஸை வேணும்னாலும் காட்டலாம் இஃப் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரம் எவ்வளோன்னு காட்டலாம். ஃபுட்டு தானே, ஃபுட்டுக்கு வந்து அப்படி காட்டுவோமா? ப்ரைஸ் எல்லாம் உள்ளே தான் போய் அவங்க பார்க்க முடியும், பிகாஸ் இது வந்து ஒரே கிச்சன் தான். ஓகேவா, ஒரே கம்பெனியில் தான் மேனேஜ் பண்ண போகிறாங்க ஃபுல்லாகவே. அந்த குக்கு தான் பண்ண போகிறாங்க. ஓகே, வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போதைக்கு இது இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது, இதை வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம் வயர் ஃப்ரேமை. ஸோ ஃபஸ்ட்டு லோகோ இந்த இடத்துல வைக்கிறதுனா ஓகே, ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் எப்படி வயர் ஃப்ரேம் இருக்குங்கிறது. இதுக்கப்புறமா நீங்கள் யோசிச்சு ஹோம் பேஜ்லாம் க்ரியேட் பண்ணணும். வந்து எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறதையும் சொல்லிடுறேன். ரைட் கிளிக் பண்ணி ப்ளகின்ஸ்குள்ளே போயிட்டு மேனேஜ் ப்ளகின்ஸ் கொடுத்து இதில் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு மிங் க்யூட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், மிங் க்யூட்டுன்னு வரும். அந்த ப்ளகின் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு லொக்கேஷன் ஸோ லொக்கேஷன் நமக்கு வருது. இது அவுட்லைன் ஐக்கன்ஸ், இது ஃபில்ட் ஐக்கன். அவுட்லைன் ஐக்கன் சூஸ் பண்ணால் ஃபுல்லாகவே அவுட்லைன் ஐக்கன் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன், இந்த அவுட்லைன் ஐக்கன்னு. அப்போது நான் வந்து இந்த சர்ச் பார் க்ரியேட் பண்ணணும்ல, அதுக்காக இது சாரி லொக்கேஷன் க்ரியேட் பண்ணணும்ல, அதுக்காக இது. இது வந்து தனியாக இருக்குது, இது இந்த ஃப்ரேம்குள்ளே இல்லை. அது எப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல லொக்கேஷன்னு காட்டுது, இது தனியாக காட்டுது. அப்படி காட்டக்கூடாது, லொக்கேஷன் வந்து இதுக்குள்ளே இருக்கணும், இந்த ஃப்ரேம்குள்ளே. அப்போ நான் இதை வந்து கட் பண்ணி இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ அந்த மாதிரி லொக்கேஷன்னு தனியாக காட்டலை. ஸோ இந்த மார்ஜின்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதையும் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி என்ன லொக்கேஷனில் இருக்கேன் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 4 மல்டிபிள்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 12 இப்போ யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு கீழே வந்து இல்லை, இது கீழே இல்லைன்னா ஓகே கீழே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல ஆட் பண்ணுறோங்கிறது பார்த்துக்கோங்க, சென்னை. அண்ட் இதை வந்து கொஞ்சம் கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம், பிகாஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது இல்லையா. அதனால் இது ரெண்டுத்துக்கும் ஸ்பேஸிங் எவ்வளோ இருக்குங்கிறதுக்கு நம்ம ஆப்ஷன் இருக்கும்ல கீபோர்டில், ஆப்ஷன் இல்லைன்னா ஆல்ட்டு, அதை கிளிக் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம். கீபோர்டில் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் கிளிக் பண்ணால் நமக்கு தெரியும் இந்த மாதிரி எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்குதுன்னு. ஸோ இதுவுமே 4 மல்டிபிள்ஸில் தான் இருக்கணும். இது ரெண்டத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இது சென்டராக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறதுனா, இந்த இடத்துல போயிட்டு லேஅவுட்னு இருக்கா, யூஸ் ஆட்டோ லேஅவுட், இதை கிளிக் பண்ணிடுறோம். அப்புறம் இதையும் செலக்ட் பண்ணி இங்கே ஆட்டோ லேஅவுட் கிளிக் பண்ணிவிட்டு அதுவாக சென்டர் ஆகிடும். இந்த இடத்துல 0 ஸ்பேஸிங் இருக்குது, அப்போனா அதை 4 ஆக்கிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. எனக்கு மேலே எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்குது, 12 இருக்குது, அதையும் 16 ஆக்கிடலாம். ஓகேவா. இப்போ வந்து இந்த இடத்த மேபி என்னோடய ப்ரொஃபைல் வேணால் நான் ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கு வந்து 32 into 32 என் ப்ரொஃபைல் இந்த இடத்துல இருக்கும். அது சென்டர் பண்ணுறதுக்காக இதை கிளிக் பண்ணணும். அப்புறம் நம்ம வந்து இந்த பேனரோ இல்லை ஆஃபர்ஸ் அதெல்லாம் காட்டலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சர்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சர்ச் இருக்குல்ல இங்கே. ஸோ சர்ச்சுக்கு வந்து ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிடுறேன். அண்ட் இது வந்து ரவுண்டட் கார்னர் ரேடியஸ் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. அதனால் அந்த கார்னர் ரேடியஸ் கொடுக்குறேன். இதுவும் 4ஓட மல்டிபிள்ஸில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கார்னர் ரேடியஸ் 4 கொடுத்துட்டேன். அண்ட் இதை வந்து கொஞ்சம் ஷேட் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப இதுக்கு வந்து சர்ச் ஐக்கன் வேணும் எனக்கு. அதனால் மின்க்யூட்டுக்கு போய் சர்ச்சை செலக்ட் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இது திரும்ப ஆட்டோ லேஅவுட் கொடுத்துட்றோம். அவ்வளோதான். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி டெக்ஸ்ட்டாக இருக்கணும்ல. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு சைஸில் இருக்கக்கூடாது. அதுக்காக இதில் வந்து சர்ச் காஃபி அப்படின்னு ஒன்று காட்டலாம். இதுக்கு வந்து கிரே கலர் கொடுத்துக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக அப்படி தானே இருக்கும் அந்த ஆப்ஸில். அதனால் நம்ம அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து ஃபில்டரும் இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டருக்கு வந்து இந்த ஐக்கன் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க ஃபில்டருக்கு. ஸோ கட் பண்ணி இதுலேயே பேஸ்ட் பண்ணிடுறேன். இது பேஸ்ட்டாக இங்கே ஆகுது. இது வரமாட்டேங்குது இங்கே. அப்போ என்ன பண்ணுவேன், இதையும் சர்ச் காஃபியும் சர்ச்சும் ஒரே குரூப்பு. அதனால் நான் ஆட்டோ லேஅவுட் கொடுத்துட்றேன். அதுக்கு ஸ்பேஸிங் வந்து 10 இருக்குது. 8 விடலாம், ஏன்னா 4ஓட மல்டிபிள்ஸுங்கிறனால. இப்போ இது இப்படி கிளிக் பண்ணிட்டா இது கரெக்டான ஸ்பேஸிங்கில் வந்துடும். இப்போது நான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேட்டகரிஸ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆஃபர்ஸ் காட்டலாம். ஸோ இப்போ கேட்டகரிஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கும் போது ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணி ஒரு கேட்டகரிக்கு இங்கே எடுத்துடுறேன். ஸோ இது வந்து ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் இருக்கணும். அண்ட் இதுக்கு வந்து 4 கொடுத்துக்கலாம் கார்னர் ரேடியஸ். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரி இருக்க போகுது. அகெயின் இது வந்து ஆட்டோ லேஅவுட் கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி கீழே ஆட் பண்ணிடுறேன். இது எல்லாமே கேட்டகரிஸ். ஸோ இந்த கேட்டகரிஸ்குள்ளே என்னென்ன இருக்க போகுது, ஃபஸ்ட் வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷனோ அந்த மாதிரி ஃபுட்டில் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு இந்த இடத்துல நம்ம காட்டியிருக்காங்க பாருங்கள். இது ஸ்பெஷல் கேட்டகரிஸ் டு செரிஷ். ஸ்நாக்ஸா இல்லை ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் அன்றைக்கி இருந்தது, ஃபெஸ்டிவல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல என்னென்னலாம் நம்ம காட்ட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் டெக்ஸ்ட் போட்டு எழுதிக்கலாம். டெக்ஸ்ட்டு அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் அது ரெண்டுமே இதில் வரணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ஆஃபர் பேனர் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கு லைக் எது ஸ்டார்டிங் ஃப்ரம் எவ்வளோ ரேட்டில் அந்த மாதிரி கூட நம்ம காட்டலாம்.
அதுக்கு வந்து ஏன்னா இது மோஸ்ட்டாக வந்து ஹாஸ்டலில் இருக்கவங்க தானே வாங்குவாங்க, நம்ம பார்த்தோம். அதனால் நம்ம வந்து மீல்ஸ் ஃபார் ஒன்னுன்னு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஓகே இது நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் நம்ம மீல்ஸ் ஃபார் ஒன்னுன்னு இதில் எழுதிக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் எவ்வளோ ரேட்டுன்னு கூட வேணும்னா கேப்ஷன் ஒரு சப்டைட்டில் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் பார்ப்பாங்கல்ல ஆப்வியஸாக. இந்த மாதிரி ப்ரொமோஷன் கூட நம்ம காட்டலாம். அண்ட் தென் இந்த இடத்துல வந்து அகெயின் சம் இந்த இது பார்த்தோம்ல கேட்டகரி பேஸ்ட் ஃபுட்டு, அந்த மகாராஷ்டிரா ஃபுட்டு, தமிழ்நாடு ஃபுட், அதை வந்து இந்த இடத்துல காமிச்சிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து அந்த சூஸ் ஐக்கனும் இருக்கணும். சூஸ் ஐக்கன்னா இது ஆட் டு கார்ட் இருக்கணும். அவங்க டைரெக்டாக ஆட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பண்ண முடியணும்ல. ஸோ அதுக்காக வந்து சென்டரில் லைன் பண்ணிக்கிறேன் அண்ட் குரூப் பண்ணிக்கிறேன். இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இப்படி தான் இருக்கணும். அண்ட் இதுக்கு வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீசைஸ் பண்ணிக்கணும். ரொம்ப சின்னதாக இருக்குது கார்டு. இமேஜ் வரும் இந்த இடத்துல. நான் கிரேயாக தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது வந்து வயர் ஃப்ரேம்ங்கிறனால. அப்புறம் நம்ம இந்த இடத்துல ஒரு ஐக்கனை வச்சுட்டு எவ்வளோ மினிட்ஸ் ஆகும் டெலிவரிக்கு அப்படிங்கிறதெல்லாம் காட்டணும். அது வந்து லெஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கும் போது கிரே கலரில் இருக்கணும். ஃப்ரீ டெலிவரியா இல்லையா அப்படிங்கிறது காட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா எவ்வளோ இதுன்னு பார்த்தோம் ஃபுட்டு கேட்டகிரி. ஸோ அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் எப்படிங்கிறது பார்த்து. இப்போதைக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாமே இது வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுவும் பேக்ரவுண்ட் கலரும் ஒரே கலராக இருக்கனால தெரியலை ஸ்க்ரீனில். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுவோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வயர் ஃப்ரேம். பட் இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஐக்கன்லாம் நம்ம சின்ன பண்ணணும், கம்மியாக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக வரும். இப்போ ஒரு ஐடியா இருக்கா வயர் ஃப்ரேம் எப்படி இருக்கும்னு? ஜஸ்ட் இந்த மாதிரி தான். பட் இமேஜஸ் வச்சு அது பிளாக் அண்ட் க்ரே கலரில் ஆக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும்.
ஸோ இது இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணலாம் நாளைக்கு கிளாஸில். அண்ட் அந்த கேஸ் ஸ்டடியில் இருக்க மாதிரி நீங்கள் இப்போதைக்கு எல்லாமே பண்ணது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. எம்பத்தி மேப்பிங் பண்ணணும், அது பண்ணிடுங்க. சிந்து நீங்களும் ஆப்போட நேம் ஒன்று யோசிக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த எம்பத்தி மேப்பிங்கில் உங்களுக்கு வந்து நான் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்லேயும் என்ன மாதிரி இருக்கும் எம்பத்தி மேப் அப்படின்னு அனுப்புகிறேன். அபிராமிக்கு வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் எப்படி இருக்குங்கிற டெம்ப்ளேட்டு. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை மாற்றணும், எடிட் பண்ணி மாற்றணும். எங்கே இருக்குது? பேஜ் 2ல் இருக்கா? இந்த இடத்துலையே இருக்குது. ஸோ இந்த எம்பத்தி மேப்பில் என்ன அவங்க யோசிக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, இல்லை லைக் வாட் தே ஆர் ஃபீலிங் அண்ட் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து எப்படி நீங்கள் இது எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாவை வச்சு ரிசர்ச்சை வச்சு நீங்கள் எழுத போகிறீங்க. இதை முடிச்சுட்டு வரணும் நாளைக்கு அசைன்மெண்ட். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். வயர் ஃப்ரேமில் ஏதாவது டவுட் இருக்கா இப்போ பார்த்ததில்? நோ மேம். ஓகே, இது அதுக்கப்புறமா நீங்கள் நாம் கிளாஸ் இது முடிஞ்சதுக்கப்புறமா நாளைக்கு கிளாஸ்லையும் இதான் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஃப்ரேமும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே சிந்துக்கு வந்துடும்னு நினைக்கிறேன் லேப்டாப். நாளைக்கு போய் வாங்கிடுவீங்கல்ல? எஸ் மேம். ஓகே ஓகே தென் தேங்க்யூ. பை பாய். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.